My very pleasant good morning to all of my viewers. இன்னிடல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபிஷியல் கோல்டு நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இன்னிடல பார்க்க போகிறோம். அப்படி செய்ய முடிஞ்சால் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னிடல பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கோல்டு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. கோல்டோட ப்ரைஸ் வந்து அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நம்ம பூமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கம்மியாக அந்த டிமாண்டும் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாக ஆகிறனால நம்மளோட ப்ரைஸும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் நம்மளால் கோல்டு தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறத இன்னொரு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் கோல்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களோட முக்கால்வாசி பேருக்கு ஆட்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஆட்டம்னா 2 பார்ட்டிகளால் மேடாக இருக்கும். ஒன்று வந்து நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரான். இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா சோலார் சிஸ்டம் வச்சு டிஃபைன் பண்ணலாம். சோலார் சிஸ்டமில் நடுவில் எப்படி சூரியன் இருக்குமோ அந்த மாதிரி ஆட்டமில் நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி எப்படி பிளானட்ஸ்லாம் ரவுண்ட் அடிக்குதோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை வந்து சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா 2 பார்ட்டிகல்ஸால் மேடாக இருக்கும். ஒன்று வந்து புரோட்டான், இன்னொன்று வந்து நியூட்ரான். இது புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். நியூட்ரான் வந்து 0, எந்த சார்ஜுமே இருக்காது அதுக்குள்ளே. அதுவே எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். இப்போ வந்து கோல்டு ஆட்டம்குள்ளே எவ்வளோ புரோட்டான் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 79 புரோட்டான் இருக்கும். அதுவே மெர்க்குரியோட ஆட்டம்குள்ளே 80 புரோட்டான் இருக்கும். உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறது. அதாவது புரோட்டான் வந்து ஒரு ஆட்டம்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. ஒரு அட்டாமிக் நம்பரை வச்சு தான் ஆட்டம் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மெர்க்குரி ஆட்டமில் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது வந்து 79 அட்டாமிக் நம்பரில் மாறிடும். அப்போ வந்து அது கோல்டு ஆட்டமாக மாறிடும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கோல்டு வந்து மேக் பண்ணணும். இப்படி நம்ம ஒரு புரோட்டானை எடுக்கிறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் சென்டர் கோரில் வச்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரானை செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு அந்த ஹெச்ஜி அதாவது மெர்க்குரி ஆட்டம் மேலே அடித்தோன்னா அதுலேருந்து ஒரு புரோட்டான் ரிமூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ரன் பண்ணோன்னா எவ்வளோ காசு ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இன்னொரு இது என்னென்னா, ஒரு சைக்கிள் டியூப் மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் ஆப்ஜெக்டை ஒரு மிகப்பெரிய இதில் வச்சுக்கிட்டு யூரோப்பில் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பெரிக்கல் டியூப்பில் அதில் வந்து ஒரு முனையில் வந்து ஒரு ஆட்டமையும் இன்னொரு முனையில் வந்து இன்னொரு ஆட்டமும் வச்சுக்கிட்டு அதோட லைட்டோட ஸ்பீடோட டபுள் மடங்குக்கு ஸ்பீடை வந்து சுத்த விட்டுட்டு அது 2 மோத விட்டோன்னா அதுலேருந்து ஒரு புரோட்டானோ ஒரு எலக்ட்ரானோ வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ரிமூவ் ஆகி அது வந்து வேற ஒரு ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து கோல்டு ஆட்டமாக கூட கன்வெர்ட் ஆகும். இதான் நான் சொல்கிற 2 வழி அந்த ஒரு கோல்டு ஆட்டமை வந்து மேக் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக. இதில் வந்து 3வது வழி ஒன்று வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுல வந்து டவுட்டே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு.